ஹலோ ஃப்ரெண்ட், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். வெயிலுக்கு ஒரு ஓப்போடு ஃபேன் ஓடுது, இருந்தாலும் அப்படியே வேர்த்து வடிது பாருங்க. அந்த அளவு வெக்க சூடு. மும்பையில் தமிழ்நாட்டில் என்ன டிகிரி இருக்கு சொல்லுங்க. ஏதாவது குடிக்கணும்னு சொல்லி ஒரு கரும்பு சாறு வாங்கியாச்சு. 10 ரூபா ஒரு கிளாஸ். தமிழ்நாட்டில் உங்கள் ஊரில் எவ்வளோ சொல்லுங்க. தொண்டை நாக்கு எல்லாம் அப்படியே வறண்டு போகுது. எவ்வளோ தண்ணி குடிச்சது எங்கே வந்தேன்னு கேட்குது. தண்ணியை குடிப்போம். சியர்ஸ். ரெண்டாவது ஜூஸை குடிப்போம். கரும்பு சாறு உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஜூஸாக குடிக்கிறத கடிச்சு சாப்பிட்டா பல்லு குருதின்னு சொல்லுவாங்க, ரொம்ப நல்லது. ஒரு குண்டா சோத்தை சாப்பிட்டுட்டு 2 துண்டு கரும்பை செவச்சா உடனே ஜீரணிக்குன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு இப்போ பயங்கர வயிறு பசிக்கு, தலையும் சுற்றுது. ஒன்றும் வயிற்றுக்குள்ளே ஒன்றும் இல்லை. இந்த ஜூஸு போடின உடனே மிஷினெல்லாம் கரவரன்னு ஆரம்பிச்சிடணும். டக்கு டக்குன்னு குடிச்சிடலாம். எனக்கு கரும்பு ஜூஸ் ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஃபேமிலியோட ஜூஸுன்னு சொன்னால் கரும்பு ஜூஸ். என் பேத்திக்கு, என் சின்ன பையன் கரும்பு கடையிலே அடை வச்சிடலாம், அப்படி ஒரு கரும்பு ஜூஸ் விரும்பி குடிப்பார். முந்திலாம் அடிக்கடி நான், என் மருமகா, என் பசங்களாம் வெளியே போகும்போது விரும்பி குடிக்கிறது என் பேத்தியா, நான், என் மருமகா குடிப்போம். சியர்ஸ் கண்ணும், சியர்ஸ். என் சின்ன பையன் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது லீவில் கரும்பு ஜூஸ் கடைக்கு வேலைக்கு போட்டான்னு கேட்பான். எங்கள் பெரிய பையன் திட்டுவார். ஏன்னா எனக்கு சம்பளமே வேண்டாம், 5-6 கரும்பு ஜூஸ் கிடச்சா போதும்னு சொல்லுவார். சுமன் சியர்ஸ். பாபு சியர்ஸ். பெரிய பையன் ரொம்ப இனிப்புன்னு அவர் விரும்ப மாட்டார். என் சின்ன பையன் டைட்டிங் எல்லாத்தையும் விட்டுட்டு, என் சின்ன பையன் டைட்டுன்னு வேகாத முட்டையும் உப்பு இல்லாத சிக்கனையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. போகிறோம், மடக்குன்னு குடிச்சிடும். கிளாஸில் ஒரு சொட்டு வைக்கக்கூடாது. ஆமாம், வயிறு நெஞ்செலாம் நல்லா ஜில்லுன்னு இருக்கு. இப்போ என் வீட்டு பெருசு இந்த வேகாத வெயிலில் கருப்பு கண்ணாடியும் ஹெல்மெட்டையும் போட்டு கருப்பு வண்டி எடுத்துகிட்டு, கருப்பு பை எடுத்துகிட்டு பிறப்பிட்டு டாட்டா பை பை லவ் யூ. உங்களுக்கு டாட்டா பை பை லவ் யூ சொல்ல நம்ம பெருசுக்கு. வாங்க, ஏதாவது பிச்சு வயிற்றுக்குள்ளே போடலாம். நம்ம எதுவும் வயிற்றுல பிச்சு போடுறதுக்குமே நம்ம தெய்வத்தை மறந்துடக்கூடாது. அவர் இருக்காருன்னா உசுறு வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். தங்கப்புள்ள ரொம்ப வெயிட்டிங்கில் இருக்கா. பிஸ்கெட்டை கொடுத்து அடுத்து வெளியே 2 பேரும் வெயிட்டிங்கில் இருக்காங்க. இந்த பிஸ்கெட் சத்தம் கேட்ட உடனே எங்கே இருந்தாலும் எனக்கு திரும்பி கடையை பார்ப்பாங்க. வச்சுட்டேன்னா ஓடி வருவா. இன்னொருத்திக்காக ஒன்றா இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஓடிடலாம். வெயில் சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. இதுதான் என்னோட கடையோட அப்டேட். நான் எப்போவுமே சாப்பிட்ற முன்னாடி இந்த பசங்களாம் வருவாங்க, அவங்கள கவனிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் என்னோட சாப்பாடு. கேவா பிஸ்கெட் காலே ஜக்கா லே. என்னால் முடிஞ்சது எதுவும் கொடுக்கலன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். அதான் என்னால் முடிஞ்ச இந்த பிஸ்கெட் மட்டும்தான். பிள்ளையும் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு, அம்மாவும் டிஃபன் எடுத்தாச்சு. எனக்கு இன்னும் அதே அரிசி மாவு தோசை, அதே தக்காளி சட்னி தான். பூர்ணிக்கு நன்றி. அவள் நம்மளை நினச்சா நம்ம அவளை நினச்சி கொஞ்சம் நினச்சி வச்சிடணும். காலையிலேருந்து இந்த தோசை துண்டை வாயில் வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம்.